பிடிஎஸ் என்ன அனுமதிங்களா கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட் இஸ் லவ் ப்ரோ? என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு பிடிஎஸ் ஆர்மிட்ட கேட்குற கேள்வியா? கிம்தேங் என்றால் காதல், பிடிஎஸ் என்றால் காதல், பிடிஎஸ்க்கு பிடிஎஸ் ஆர்மி என்றால் காதல் அப்படின்னீங்கன்னா ஓகே தான், பட் எல்லாம் கரெக்டு தான். பட் காதலை வெளிக்காட்டும் வழிகள் என்ன ப்ரோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நினைக்காதீங்க. இப்போ நடந்துக்க சம்பவமே யான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லவ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு தான் மட்டும் லவ் கிடையாது. லவ்வில் இருக்க மெயின் விஷயம் ஃபேத், அதுக்கப்புறம் இருக்க விஷயம் நம்பிக்கை, அண்ட் மெயினாக அடுத்தது கேரிங் சொல்லுவாங்க. ஸோ சின்னதாக ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெருசாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷலாக இருந்தால் கங்க்ராலேஷன் சொல்லுவோம். ஏதாச்சும் நடக்கலனா ஓகேவா பேபி, ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக கேட்குறது ஒன் ஆஃப் த வே ஆஃப் லவ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிம்தேங்க்கு லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேண்டிய விஷயங்கள், உங்களோட லவபிள் வார்த்தைகள் அண்ட் உங்கள் ப்ரேயர்ஸ். ஸோ அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் பிடிஎஸை பற்றி சின்ன துரும்பாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி பிரதருக்கும் லவ் காட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அழுத்துங்க, தயவு செஞ்சு லவ் காட்டுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் லவ்லியான வேர்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிம்தேங்கட்டும் சரி, ஆரம்பக்கட்டும் சரி, ஜங்கு சரி லீவில் வந்துட்டு போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் செம்மையாக ஒரு வேறு லெவல். கிம்தேங் இப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சேன், இப்படி இருக்காரேப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிம்தேங் எங்கேயுமே பார்க்க முடியாமல் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மாஸ்க் போட்டு மாறிச்சிருந்தார். மிலிட்ரிலையும் சரியாக பார்க்க முடியாமல் இருந்துச்சு. மற்ற பர்சனோட ஃபோட்டோ கிடச்சாலும் இவரோட ஃபோட்டோ கிடைக்காம இருந்துச்சு. ஸோ எப்படி தான் மிலிட்ரியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு வீடியோ லீக் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அதாவது ஒரு கேம்ஸ் ஈவெண்ட் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா என் தலைவன் அப்படியே ஹைட்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்காரு வேறு லெவல் லுக்கில். அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் மேக்ஸிமம் சீனியரான பர்சனாக இருப்பார். பட் அவர் லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்களை விட இவர் தான் சின்ன பையன் லுக்கில் இருந்தார். குட்டி குட்டி முடியாகவும் அழகாகவும் இது சின்ன பையன் உட்காந்து கேம்ஸை வேடியை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவ்வளோ க்யூட்டான ஒரு லுக்கில் இருந்தார். ஸோ இது மாதிரி என்ன தான் இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கையாட்டி அசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நிறைய லீக் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த நியூஸாக லீக் ஆனால் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் லைட்டாக அடிக்கடி இருமி சிரிச்சிருப்பார். இல்லை என்ன தான் சேரப் பண்ணாலும் கொஞ்சம் இருமி இருப்பார். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவருக்கு நிறையா இருமல் இருந்ததாகவும், அண்ட் இப்போ மிலிட்ரி போயிட்டு அவருக்கு ஹெல்த்து சரியாக இல்லை, கொஞ்சம் கோல்டாகவும் அடிக்கடி இருமல் வந்துட்டுருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ மேபி இருக்கலாம், உண்மையானு சொல்லி தெரில. பட் நிறையா இருமிட்டு இருந்திருக்காரு அண்ட் நிறையா சேரப் பண்ணுறப்ப நிறையா கத்திருப்பார். ஸோ மேபி கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இஷ்யூ இருந்திருக்கலாம். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. சின்னதாக இருந்தாலும் நம்ம மனசு வலிக்குது இல்லை. ஸோ அதுக்காக நியூஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிம்தேங்கோட ஹெல்த் அப்டேட் பற்றி நிறையா பேர் கேட்டுருந்தீங்க, அதுக்காக நியூஸ் கொடுத்துருக்கேன். சின்னோண்டாக தான் அவருக்கு இருமரோ காஃபோ இருக்கிறத பெருசாக அவருக்கு எதுவும் இல்லை. பட் அவருக்கு விஷ் பண்ணுற வகையில் நீங்கள் ப்ரே ஃபாரும் அண்ட் அவரோட மிஸ் பண்ணுற விஷயங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவர் எப்போ சீக்கிரம் மிலிட்ரி முடிச்சுட்டு வராரோ அப்போ தான் போகிறோம் சீக்கிரம் பார்க்க முடியும். இப்போதைக்கு அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க, அடிக்கடி செக்அப் பண்ணிட்டு இருக்கிறது. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அவரோட பேசிக் அவரோட போக முடியாது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், சீக்கிரமாக குட்டாகி தெளிவாகி சீக்கிரமாக மிலிட்ரி போயிட்டு அண்ட் சீக்கிரமாக நம்மளை திருப்பி நீங்கள் எப்படி லவ் கொடுக்குறீங்களோ உங்கள் லவ் திருப்பி 3 மடங்கு கொடுக்க திருப்பி வரணும்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட விஷயம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வரைக்கும் மிலிட்ரியில் போயிட்டு எல்லா பர்சனாக பார்த்ததில்ல, எந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சார், எந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணி விட போகிறது தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.